வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைப். இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கீவே தரப்புல இருந்து ரெண்டு பைக் தான். ஒன்று 125cc அண்ட் 250cc. SR 125 அண்ட் SR 250 ரெண்டுமே இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு வண்டிக்கும் பார்த்தோன்னே தெரியக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஹெட்லைட் தான். ஹெட்லைட் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் யூனிட்ல இருக்கு. அந்த சுற்றி எல்இடி டிஆர்எல்ஸ்மே நமக்கு வருது. ஸோ நான் பண்ணியுமே காமிக்கிறேன். ஸோ சுற்றி எல்இடி ஒயிட் கலர் டிஆர்எல்ஸோட சென்ட்ரா ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடியில் வந்திருக்கு. இதுவே இந்த SR 250ல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எல்இடி செட்டப்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஆர்எல்ஸ் ஹெட்லைட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருமே நமக்கு எல்இடியில் வந்திருக்கு. ஸோ பார்த்தோன்னா நமக்கு தெரியக்கூடிய வித்தியாசங்கிறது இந்த ஹெட்லைட்டை வச்சு அந்த ஃப்ரண்ட் டூம் மட்டும் தான் நமக்கு டிஃபரன்ஸ் ஆகும். மற்றபடி பாடி எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்கு. டைமென்ஷன்ஸ் வைஸ் அண்ட் இதோட சீட் எல்லாமே சீட் ஹைட்ல இருந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே ரெண்டுக்குமே நமக்கு சேமாக தான் வருது. ஸோ நம்ம ரோட்டில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைம்லாமே பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டு வண்டியுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹெட்லைட் மட்டும் தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக தெரியும். அதே மாதிரி ரியரில் ஸோ டெயில் லைட்லையுமே அந்த ஒரு சின்ன மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்க்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு டெயில் லைட் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் வந்திருக்கு. சைடில் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் நமக்கு இதுலையுமே வந்திருக்கு. ஸோ இதுலையுமே பார்த்தாலும் அந்த சின்னதாக ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆகி கீழே கொடுத்துருப்பாங்க. இதுவே SR 125ல வந்துட்டு சைடில் வரக்கூடிய இந்த ஃப்ரேம்லேயே நமக்கு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கிராப் ரைல்ஸ் மாதிரி தான் நமக்கு இதுலேயே வர மாதிரி கொஞ்சம் ரக்கடான லுக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனில் இருக்கக்கூடிய இன்னொரு மேஜரான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைலன்சர். ஸோ சைலன்சர் செட்டப் கம்ப்ளீட்டாக அந்த நம்ம வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஃபினிஷில் வந்திருக்கு. இதுவே SR 125ல பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டா மேட் பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. கீவேவோட SR 125 அண்ட் 250 இது ரெண்டோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம் வாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் டிசைன் வைஸ் ரொம்பவே எனக்கு பார்த்தோம் அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நமக்கு இந்த டிஸ்க் பிரேக் ஆயிலுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் மட்டும் தான் நமக்கு வரும். நமக்கு USB போர்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு சார்ஜர் கேபிள் எடுத்து இந்த இடத்துல ஹோல்டர்லாம் வச்சுருந்தா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பட் இது பேசிக்கான செட்டப் தான். டிஜிட்டல்லே இருந்தாலும் நமக்கு ஸ்பீடோமீட்டர் அன்லாக் எல்லாமே டிஜிட்டலில் வந்திருக்கு. சென்ட்ராக ஒரே ஒரு ஓடோமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இண்டிகேஷன் வருது. கீழே வந்துட்டு நியூட்ரல் அண்ட் சர்வீஸ் ரிமைண்டர் ABS இதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 250வும் நமக்கு ABSக்கான இண்டிகேஷனும் வந்திருக்கு. இதுவே SR 125ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான். அதனால இந்த ABS நோட்டிஃபிகேஷன் இதில் ஆஃப்ல தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் இந்த பைக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு மெட்டல் பில்டு பாடி. ஸோ நமக்கு டேங்க் ஆகட்டும், இந்த சைடில் வரக்கூடிய கவரு, ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வரக்கூடிய மக்காருன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே நமக்கு மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இந்த வெஹிக்கிளுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு SR 125 ஸோ இது வந்து 125cc கேட்டகரி நார்ம்ஸ் படி இல்லை காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 125cc வரைக்கும் மினிமம் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. இதே 250 போயிட்டீங்கன்னா நமக்கு ABS வந்துருது. அதில் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 300mm டிஸ்க்கும் ரியர்ல 210mm டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே சேமா தான் வருது. டயர் பேட்டர்னுமே நமக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 125ல பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பட்டன்ஸ் இருக்க வகையில் ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. இதுவே 250ல பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியம் சைஸ் இருக்க வகையில் டயர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மாடர்ன் லுக்கில் இருக்கக்கூடிய பைக். ஸோ அதனால நமக்கு ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே நமக்கு டியூப் டயர்ஸ் தான் வந்திருக்கு. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 17 inch வீல்ஸ் வந்திருக்கு. போத் 125 and 250 ரெண்டுலேயுமே சேம் வீல்ஸ் தான். டயர் ப்ரொஃபைலுமே ஃப்ரண்ட்ல 110/70 செக்ஷன் டயர்ஸும் ரியர்ல 130/70 செக்ஷன் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட பவரை பொறுத்த வரைக்கும் இந்த 125cc பார்த்தீங்கன்னா நமக்கு 9.5 ஹார்ஸ் பவரும் 8.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே 250cc பார்த்தீங்கன்னா 15.5 ஹார்ஸ் பவரும்
60 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை விட அது அப்படியே நமக்கு கொஞ்சம் டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ரைட் அண்ட் ஹேண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 125cc கிராஜுவலாக அதோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு ஹையர் சிசி பைக்ஸ் ஓட்டிட்டு யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் பவர் லேக் ஃபீல் பண்ணுவாங்க. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்ல எல்லாமே டார்க்குங்கிறது இந்த வெஹிக்கிள்ல நல்லாவே இருக்கு. டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த 125 வந்து ஒரு 100 to 110 வரைக்கும் நமக்கு போகும்னு சொல்லலாம். இதுவே 250 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 120-125 ரேஞ்ச் வரைக்கும் இந்த 250 நமக்கு போகும். சிட்டிக்குள்ளலாம் ஓட்டுறதுக்கும் நல்லாவே இருக்கு. கிராஜுவல் இன்க்ரீஸுங்கிறது கிடையாது பவர்ல. ஸோ நமக்கு எந்த ஒரு கியர்ல ஒரு ஆக்சிலேஷன் கொடுத்தாலும் புல்லுங்கிறது நல்லாவே இருக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். 250cc பொறுத்த வரைக்கும் மைலேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் 125cc பார்த்தீங்கன்னா நமக்கு 50-55 ரேஞ்ச் வரைக்கும் தருதுன்னு சொல்றாங்க. 45லேருந்து 50ங்கிறது நமக்கு கம்பல்சரி கொடுக்கும். பட் இதோட யூசர்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது அவங்க 55+மே சில பேர் தருதுங்கிறாங்க. அது அவங்களோட ஹேண்ட்லிங்ஸ் எல்லாமே பொறுத்து. நீங்க ஒரு 60ல எல்லாமே மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது 55+மே இந்த எஸ்ஆர் 125ங்கிறது தாராளமா நம்ம கொடுக்கும். இதுவே இந்த 250 பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 அப்படிங்கிறது ஒரு நல்ல மைலேஜா இருக்கும். உங்களோட டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து மேக்ஸிமம் 45 வரைக்குமே கொடுக்கும். ஸோ 250cc இவ்வளோ இது கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட கிராப் வெயிட்டுங்கிறது நமக்கு கம்மி தான். 120 கிலோ தான் வருது இந்த 125cc. இதே ஒரு 250cc பார்த்தீங்கன்னா 124 கிலோ, அதை விட 4 கிலோ தான் கூட வருது. ஸோ ஓவரால் கிராப் வெயிட்டுமே இதில் நம்ம கம்மியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜினோட அந்த பவர் அண்ட் டெலிவரியுமே மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லை டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜுங்கிறது நல்லாவே கொடுக்குது. 35 to 40ங்கிறது சாலிடாக இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து மேக்ஸிமம் 45 வரைக்கும் இந்த எஸ்ஆர் 250ல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் 125 பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ஷோரூம் 1,20,000 ரூபா வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் இப்போ கரண்டாக திருச்சியில் பார்த்தீங்கன்னா 1,58,000 தக்கன வருது. இதே இந்த 250 பார்க்கும்போது 1,49,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது 2,03,000 தக்கன வருது. ஸோ இந்த வெஹிக்கிளோட டீடைல்டு ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய கீவே அண்ட் பெனலி அவங்களோட ஷோரூம் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. எஸ்ஆர் 125 250 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் வைஸ், அதாவது இதோட வீல் பேஸ் 1285 mm வீல் பேஸ்ல தான் ரெண்டு வெஹிக்கிளுமே இருக்கு. அண்ட் ஓவரால் லென்த்னு பார்க்கும்போது 1890 mm லென்த் இருக்கு. ஸோ டைமென்ஷன்ஸ் வைஸ் ரெண்டுக்கும் சேஞ்சுங்கிறது இல்லை, ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. இன்ஜின் ஸ்பெக் அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹெட்லைட் இது ரெண்டுல மட்டும் தான் நமக்கு சேஞ்சஸ்ங்கிறது வருது. அண்ட் பிரேக்கிங்ல பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ல நமக்கு காம்பி பிரேக்கிங் சிஸ்டம், இதில் டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மாற்றங்களாக இருக்கக்கூடியது. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 780 mm வருது. 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10", எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. கால் வந்து தரையில நல்லாவே நமக்கு ஊண்டி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் முத்தியுமே பெண்டாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போர்ஷன் கொடுக்குது இந்த எஸ்ஆர் 125ங்கிறது. நமக்கு இந்த ரியர்வியூ மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்த ரெட்ரோ ஸ்டைல் மென்ஷன் பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஹேண்ட்லிங் வைஸ்மே நல்லா தான் இருக்கு. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 14.5 லிட்டர் 14.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே 250ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உட்கார்றதுக்கு. இதுவே இந்த 250லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் 780 mm தான் சீட் ஹைட்டுங்கிறது வருது. 160 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 120, இது 124. ஸோ அந்த 4 கிலோங்கிறது கூட வருது. மற்றபடி டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே சேம் தான், 14 லிட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே நமக்கு சீட்டிங் போர்ஷன் அதே மாதிரி தான் இருக்கு. பட் அந்த வெயிட் கொஞ்சம் இதில் நான் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் அந்த கொஞ்சம் ஸ்லைட்டான வெயிட் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அது வந்து வெயிட்னாலன்னு கிடையாது, அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்னால. ஏன்னா அதோட இன்ஜின் சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஹைட் வைஸ் சேம் தான், பட் கொஞ்சம் ப்ராடாக, அதை விட கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது நமக்கு இன்ஜின். ஸோ அதனால அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளோட வெயிட்டை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி ஹேண்ட்லிங் வைஸ்லாம் நமக்கு சேமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல ஒய்டரான ஒரு ஹேண்டில் பாக்ஸ் கொடுத்து நல்லாவே இருக்குது. கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் 125 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் கூல்டு இன்ஜின் தான். இதுவே 250 பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு, ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜினாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட தான் வருது. சீட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைடருக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. பில்லியனுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் சீட்டோட குஷன்ஸ்லாம் நமக்கு நல்லாவே இருக்கு. நமக்கு பின்னாடி வந்துட்டு அந்த பேக் ரெஸ்ட் இல்லை இது இந்த மாடலில். ஸோ ஸ்டாக்ல வந்து பேக் ரெஸ்ட் வராது. அதனால உட்காரும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஜென்ஸ் எல்லாம் உட்காந்தா தெரிஞ்சுக்காது, லேடிஸ்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. பேக் ரெஸ்ட்டுமே நமக்கு ஆக்சரிஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 1300+ வரும். வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்லையுமே கூட நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வேணா நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் 125 அண்ட் 250 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீட் கம்யூட்டேட்டர் பைக்காக இருக்குது. அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸும் நல்லாவே ஒரு மெட்டல் பில்ட் பாடியோட நம்ம கொடுத்துருக்காங்க. 125 பொறுத்த வரைக்கும்
ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலிக்கான ஒரு பைக்காக இருக்கும். ஏன்னா மைலேஜும் ஆச்சு, வெயிட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹேண்ட்லிங்க்கு நல்லாவே இருக்கும் அந்த வெஹிக்கிள். ஸோ அதனால் குழந்தைங்க, ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனாலுமே நமக்கு ஹேண்ட்லிங் வைஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் மைலேஜும் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து மேக்ஸிமம் 50-55 வரைக்கும் உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த 250 பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க மத்தியில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ரொம்ப லோவாகவும் பவர் இருக்கக்கூடாது, மைலேஜ் வைஸும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. பவர் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 250 அவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிளோட சர்வீஸ் பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. அண்ட் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குமா, கீழே எவ்வளோ நாள் இந்த பிராண்ட் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பைக்கை பற்றி நான் ஆல்ரெடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இந்த கேள்வி இருந்துட்டு தான் இருக்குது. ஸ்டில் இந்த பிராண்ட் வந்து சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால சர்வீஸ் வைஸ்மே நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி ஒரு ஹையர் சிசி பைக் போயிட்டாலே 200+ சிசி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரு 2500 3000 கிலோமீட்டர் ஒன் சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே ஒரு சர்வீஸ் பீரியட் தான் இந்த வெஹிக்கிளுக்குமே இருக்கு. எவ்ரி 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நமக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி தான் வருது. சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2500 அந்த ரேஞ்ச் வரும் நமக்கு. அண்ட் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் இன்னொரு கேள்வி வரும், ஒரு 125 சிசி கேட்டகரி பைக்கு 1,58,000 1.5 லட்சத்துக்கு மேலே வருது, அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து தான். ஏன்னா இன்னைக்கு மற்ற பிராண்ட்ஸில் பார்த்தாலே ஒரு 125 சிசி கேட்டகரிங்கிறது ஒரு 1.10 1.25 ரூபா வரைக்கும் வந்துடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைக் அதுலேருந்து ஒரு 25,000 30,000 தான் நம்ம கூட வருது. ஸோ இது வந்து இந்த ஒரு டிசைனிங், இந்த ஒரு மாடர்ன் ஒரு ரெட்ரோ ஸ்டைல் லுக்குக்கு அவங்க கொடுத்து எடுக்கிறது. ஸோ மற்ற பிராண்ட்ஸே போகணும், ரெகுலர் பிராண்ட்ஸே இல்லாமல் ஒரு நியூ பிராண்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த டிசைனிங் லுக்கு பிடிச்சவங்க இந்த வெஹிக்கிள் ட்ரை பண்ணலாம். ஸோ 125 சிசி கேட்டகரியில் இதுவும் ஒரு ஆப்ஷன் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 250 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கம்ப்ளீட் வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ்னு தான் சொல்லுவேன். நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாவே இருக்கும், டிசைன் வைஸும் நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ எந்த வகையிலுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் நமக்கு கொடுக்காது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.